நான் சொல்ல போற செய்தி இப்போ உங்களுக்கு பேரதிர்ச்சியாக இருக்க போகுது. ஸோ அந்த சம்பவத்தை செய்தது வந்து காவலர்கள்னு சொல்லும்போது இன்னமும் பேரதிர்ச்சியாக இருக்க போகுது. அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை வந்து பார்ப்பதற்கு ஆந்திரா, தெலுங்கானா அப்படின்ட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய பக்தர்கள் வருவாங்க. இப்ப ரீசென்ட்டா என்ன நடந்திருக்குன்னா, ஆந்திராவுல இருந்து ஒரு வண்டிங்க காய்கறி ஏற்றி வரக்கூடிய ஒரு லாரி வந்து திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய காய்கறி மார்க்கெட்ல அந்த லாரி வந்து மொத்த காய்கறியும் இறக்கிட்டு திருப்பி ஆந்திராவுக்கு வந்து கிளம்பியிருக்கு. அந்த மாரி கிளம்பும்போது அந்த வண்டியில 2 சகோதரிகள், அதாவது 18 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு அக்கான்ட்டு ஒருத்தவங்க 2 பேருமே அந்த லாரியில வந்து ஏறி போயிருக்காங்க. ஸோ எங்க போறாங்கன்னா, ஆந்திராவுக்கு வந்து போறாங்க. கரெக்ட்டா ரீசென்ட்டா ஒரு நள்ளிரவுல அந்த வாகனம், அந்த வண்டி என்பது போயிட்டு இருக்கு. ஏந்தல் அப்படிங்கின்ற ஒரு பகுதி இருக்கு. ஒரு ஊர் இருக்கு திருவண்ணாமலையை தாண்டி. ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல வந்து 2 காவலர்கள் வந்து ரோந்து பணியில வந்து ஈடுபட்டுட்டு இருக்காங்க. அந்த காவலர்களுடைய பெயர், ஒருத்தருடைய பெயர் வந்து சுந்தர், இன்னொருத்தருடைய பெயர் வந்து சுரேஷ்ராஜ். ஸோ அப்ப வந்து இந்த லாரிய வந்து அவங்க வந்து இடைமறிக்கிறாங்க. ஸோ நிறுத்தி அந்த காவலர்கள் வந்து அவங்க கிட்ட விசாரிக்கும்போது, அங்க வந்து இருக்கக்கூடிய 2 காவலர்கள்ல சுந்தர் அப்படிங்கின்ற ஒரு நபர், அங்க இருக்காங்க இல்லையா 2 பெண்கள், அதுல வந்து 18 வயது மிக்க இருக்கக்கூடிய ஒரு பெண். ஸோ அந்த பெண்ண வந்து புல்லட் பைக்ல கூட்டிட்டு போயிட்டு ஒரு புதர் போன்று இருக்கக்கூடிய ஒரு சுடுகாட்டுல வச்சு அந்த பெண்ணுக்கு வந்து பாலியல் வன்புணர்வு என்பது குடுத்திருக்காரு அந்த நபர். ஸோ அவர் பண்ணி முடிச்ச உடனே அது போன்ற தகாத செயலை வந்து பண்ணி முடிச்ச உடனே சுரேஷ்ராஜ் அப்படிங்கிற இன்னொரு காவலரை கூப்பிட்டு அவரும் பாலியல் வன்புணர்வு என்பது குடுத்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து அங்கேயே அந்த பெண்ணை வந்து விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து என்ன செய்வதென்று தெரியாமல் அதே இடத்துல வந்து நின்று இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பால்காரர் வந்து பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவ்வளவுத்தையும் அந்த பெண் அந்த பால்காரர் கிட்ட சொன்ன பிறகு இது வந்து போலீஸ் கம்ப்ளைண்டா மாறுது. அதுக்கப்புறம் இந்த சம்பவத்துல ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த 2 காவலர்களையும் போலீஸ் வந்து கைது நடவடிக்கை பண்றாங்க. அதுக்கப்புறம் விசாரணை பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கு இப்ப பணியிடை நீக்கம் என்பது செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்போ இதற்கு வந்து பயங்கரமான கண்டனங்கள் என்பது அரசியல் வட்டாரத்திலயும் சரி, பொதுமக்கள் மத்தியிலும் இருந்து சரி, பயங்கரமா எழுந்துட்டு வருது. இந்த இடத்துல வந்து அவங்க லாரியில போகும்போது அந்த லாரி டிரைவர பத்தி கூட ஒரு பயம் என்பது கொண்டிருக்கலாம். பட் போலீஸ்ன்ட்டு வரும்போது போலீஸ நினைச்சு அவங்க எவ்வளவு தைரியமா இருந்திருப்பாங்க. சோ போலீஸ்னாலே நம்மளுக்கு வந்து அரணாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தானே அந்த பெண்களுக்கும் இருந்திருக்கும். பட் அது போன்ற ஒரு போலீஸ் இது போன்ற செயலை வந்து செஞ்சது சத்தியமா 2 காவலர்களையும் நல்ல பயங்கரமான ஒரு பனிஷ்மென்ட்ட குடுக்கணும்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இப்ப நிறைய பேர் வந்து சோசியல் மீடியா இந்த சமூக வலைதளத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பயிருக்கு அரணாக இருக்கக்கூடிய வேலியே அந்த பயிரை மேய்ஞ்சா சரியா இருக்குமா? அப்படிங்கிற இது போன்ற கொஸ்டின்ஸ் வந்து எழுப்பிட்டு வராங்க. ஸோ இவ்வளவு சம்பவத்தையும் பாலிமர் நியூஸ், தந்தி நியூஸ் அப்படின்ட்டு நிறைய நியூஸ் சேனல் வந்து எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவங்க நியூஸ் சொல்றதுல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து மாறுபாடா இருக்கு. ஒரு நியூஸ் சேனல்ல வந்து ஒரு பெண் மற்றும் அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு நியூஸ் சேனல்ல அக்கா தங்கச்சின்னு சொல்றாங்க. பட் பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கிறது என்பது உண்மை. பட் இவங்க செட் பண்ணக்கூடிய நரேட்டிவ் தான் சம்திங் டிஃபரெண்டா இருக்கு. பட் எனிவேங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கன்ஃபார்ம் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுட்டு போயிடுங்க.